தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் விஜய் தலைமையிலான தாவேகா வெற்றி பெறுவது நிச்சயம் என்று மார்த்தட்டுகிறவர்கள் சொல்கிற காரணங்களை கேட்டா வியப்பாக இருக்கு. அவங்க சொல்ற காரணங்கள் இதோ. திமுகவும் அதிமுகவும் இரண்டுமே கட்டமைப்புல வலுவான கட்சிகள், ஆண்ட கட்சிகள் என்பதனாலதான் இந்த இரண்டு கட்சிகளும் மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர்கள். திமுக மற்றும் அதிமுக நிறுத்தவுள்ள வேட்பாளர்கள் தேர்தல் வேலைகள்ல பழந்தின்று கொட்ட போட்டவங்க, பணபலமிக்கவங்க, மக்களோடு மக்களா பழகி வரவங்க. அப்படி பார்க்கையில தாவேகா நிறுத்த உள்ள வேட்பாளர்கள் அவ்வளவா மக்களுக்கு பரிச்சயமே இல்லாதவங்க, தேர்தல் வேலைகளுக்கும் ரொம்பவே புதுசு. இதனால இவங்க எப்படி திமுக அல்லது அதிமுக வேட்பாளர்களை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் அப்படிங்கறதுதான் இங்க பலரோட கேள்வியாவே இருக்கு. இதற்கு தமிழக வெற்றி கழகம் எனப்படும் தாவேகா சொல்லும் காரணங்கள் சற்றே நம்மள யோசிக்க வைக்குது. இந்திய தலைநகரமான டெல்லி மாநில அந்தஸ்து பெற்ற பிறகு பாஜக கட்சி ஆட்சி அமைச்சாங்க. 3 பேர் அடுத்தடுத்து முதலமைச்சர் ஆனாங்க. அவங்க மீது அதிருப்தி அடைந்த டெல்லி வாக்காளர்கள் அடுத்த தேர்தலில் காங்கிரஸை வெற்றி பெற செய்தார்கள். ஷீலா தீட்சித் தொடர்ந்து 3 முறை முதலமைச்சர் ஆனாங்க. காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் நடந்த மெகா ஊழல் போன்றவைதான் காங்கிரஸ் மீது மக்களுக்கு கோபம் வர முதன்மை காரணமாக இருந்துச்சு. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி தேர்தல் களத்திற்கு வந்தாங்க. இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த பாரதிய ஜனதா, காங்கிரஸ் ஆகிய 2 கட்சிகளோடு ஒப்பிடும்போது ஆம் ஆத்மி மக்களுக்கு அவ்வளவா அறிமுகம் இல்லாத கட்சிதான். வேட்பாளர்கள் கிட்ட பணபலமும் ரொம்பவே கம்மி. ஆனா டெல்லி மக்கள் ஆண்ட கட்சிகள் மீதான வெறுப்பால ஆம் ஆத்மிக்கு வாக்களிச்சாங்க. இதே போன்று தமிழ்நாட்டிலும் மக்கள் தங்களை வெற்றி பெற செய்வார்கள் என்று சொல்றாங்க தாவேகாவோட ஆதரவாளர்கள். இன்னொரு உதாரணமா அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறது இப்போ நடந்து முடிந்த நேபாள நாட்டு தேர்தலை தான். அண்டை நாடு என்றாலும் இந்திய கலாச்சாரத்திற்கும் நேபாள கலாச்சாரத்திற்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. அங்கு பல ஆண்டுகளா ஆட்சியில இருந்த கட்சிகள் தான் நேபாள காங்கிரஸ், அப்புறம் நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி. பெரும் பெருச்சாலைகளான இந்த கட்சியின் தலைவர்கள் தான் மாறி மாறி நேபாளத்தை ஆண்டு வந்தாங்க. இப்படி இருக்கும்போது ராஷ்டிரிய சந்தா என்ற கட்சியும் இந்த முறை தேர்தல் களத்துக்கு புதுசா வராங்க. இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 4 வருஷம் தான் ஆகுது. இந்த கட்சியின் பிரதமர் வேட்பாளரா முன்னிறுத்தப்பட்ட பாலேந்திர ஷாவுக்கு வயது 35 தான். பாப் பாடகர் என்பதனால இளம் தலைமுறையோட நம்பிக்கை நாயகனா திகழ்ந்தார். தேர்தல்ல ராஷ்டிரிய சந்தா கட்சி பெரும்பான்மை பலத்தை பெற்று ஆட்சியவும் பிடிச்சாங்க. பாலேந்திர ஷா நேபாள நாட்டோட பிரதமர் பதவியையும் ஏற்க இருக்கார். ஆண்ட கட்சிகள் மண்ணை கவின. நேபாளத்துல பாலேந்திர ஷா எப்படி இளைஞர்களோட ஆதரவை பெற்றிருந்தாரோ அதே போலதான் நடிகர் விஜயும் தமிழ்நாட்டுல இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் ஆதரவை பெற்றிருக்காரு. எனவே டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலும் நேபாளத்துல பாலேந்திர ஷாவும் ஆட்சியை பிடித்தது போல தமிழ்நாட்டிலையும் விஜயும் ஆட்சியை பிடிப்பார் அப்படின்னு தொடைய தட்டுறாங்க தாவேகா கட்சியினர். இவங்க சொல்றது கேட்பதற்கு நல்லா தாங்க இருக்கு. ஆனா நேபாளம் போலவும் டெல்லிய போலவும் தமிழ்நாட்டுல நடக்குமாங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு.